வணக்கம். அன்னையர் தினத்தை முன்னிட்டு தன்னுடைய தாய் சோபாவிற்கு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். வருடந்தோறும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னையர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு பிரபலங்களும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அன்னையர் தினத்தை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் சமூக வலைதளத்தில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அன்பின் முழு உருவமாய் திகழ்ந்து குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தம் வாழ்நாளையை தியாகம் செய்யும் தாய்மார்களுக்கு அன்னையர் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார். மேலும் அன்னையரை இன்று மட்டுமல்ல எந்நாளும் போற்றி வணங்குவோம் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பொதுவாகவே நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தாய் சோபா அவர்கள் மீது மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டிருப்பவர். விஜய் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு மனக்கசப்பில் இருந்து வந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய தாய் மீது அதீத பாசம் காட்டி வந்தார் விஜய் அவர்கள். அந்த வகையில் விஜய் அவர்கள் தன்னுடைய தாயோடு சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவும். குறிப்பாக தன்னுடைய அம்மாவிற்காக நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கோவிலை கட்டியிருப்பது கவனிக்கத்தக்கது. அந்த அளவிற்கு தன்னுடைய தாய் மீது விஜய் அவர்களுக்கு அதீத பாசமும் பற்றும் உண்டு. இந்த நிலையில் அன்னையர் தினமான இன்று நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, மாறாக துபாய் சென்றிருக்கிறார். இருப்பினும் இன்று அதிகாலையே தன்னுடைய தாய் சோபா அவர்களுக்கு போன் போட்டு நடிகர் விஜய் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் விஜய் அவர்களது தாய் சோபா அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது விஜய் அவர்கள் துபாய் சென்றிருந்தாலும் அன்னையர் தினத்தை முன்னிட்டு அதிகாலையே தன்னுடைய தாய் சோபா அவர்களுக்கு போன் போட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.